நாங்கள் வேறு தனியாக இருக்கோம். ஏய் இந்த டெடி ஆண்டா அப்படி எட்டி பார்த்துட்டு போகுது. ப்ளே பண்ணிடலாமா வெற்றி? சரி ஈஸியாக வச்சுக்கலாம். எதுக்கு மியூசிக்லாம் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அதுவே கொஞ்சம் பயமாக இருக்கு. குவாலிட்டி வேணாம். சரி இப்போ கண்டினியூ பண்ணிடலாம். வெற்றி வேலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம யூடியூப் சேனல் பேர் என்ன? எஃப்எஸ்கே தமிழ். எஃப்எஸ்கே தமிழ் இல்லை, எஃப்எஃப்கே தமிழ். தமிழ். எஃப்எஃப்கே தமிழ் சொல்லு. எஃப்எஸ்கே தமிழ். எஃப்எஸ்கே தமிழ். இந்த கேம் பிளே எவ்வளோ நேரம் போகும்னு தெரில. ஏன்னா இது வந்து லைவ் மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த சொட்டைக்கிழவி எங்கே இருக்கான்னு ஃபஸ்ட்டு போய் பார்த்துடலாம். ஏன்னா 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த கேம் விளாண்டு. வா வா வா. அதாவது உன் சொட்டையை பார்த்து நான் 4 வருஷம் ஆகுது. வா 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 லூசா. வா வா வா. எவ்வளோ நேரம் கிளட்டு சீக்கிரம் வா 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 வா. எவ்வளோ நேரம் நானும் தேடிட்டு இருக்கிறேன். வா வா வா. அடி சொட்ட சி அடியை சொட்ட அடியை சொட்டேன். வா 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 வா. இதில் வந்து எஸ்கேப்லாம் பண்ண போகிறது இல்லை. சும்மா இந்த கிழவிக்கு விளையாட்டு கட்டிகிட்டு இருக்க போகிறோம். நாளைக்கு தான் நான் வந்து எஸ்கேப்பே பண்ண போகிறேன். வா 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 கிழவி. எனக்கு இந்த ரூட்டு ஃபுல்லாகவே தெரியும். இப்போ நான் என்ன தெரியுமா கொடுப்பேன்? டக்குன்னு போய் இந்த அந்த கிழவி போவா. அந்த கிழவி இங்கே வருவா. அவள் வந்த உடனே இப்போ சப்ஸ்கிரைபர் எல்லாமே நம்ம மூஞ்சில் காரி துப்பாங்க. ஏன்னா இப்போ தான் ஃபன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஏய் என்னடா கிழவி கிழவி கிளவி சொட்ட கிளவி. ஏய் என்னடா வரமாட்டீரா? என்னடா ஜோன் சர்வே பண்ணுறாளா? சி அது ஃப்ரீ ஃபயரில் கேட்டுக்கு நம்ம எப்போவுமே ஃப்ரீ ஃபயர்லேயே இருக்கிறோம். இரு இரு கிழவி வரியா? நீ வந்தாதான் கிழவி கொஞ்சம் திகிலா இருக்கும். 7 மணி இருக்குல்ல. 7 மணி இல்லை. எப்போ வருவா? எப்போ வருவா? எப்படா வருவா? 7 மணி. ஏய் சொட்ட வந்துட்டா. அதாவது இந்த கிழவி பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டை கிழவி. கிழவி போயிட்டு தானே. பாய் பாய் கிளவி போயிட்டு வரேன். இப்போ என்னன்னா அந்த கிழவி வந்து கீழே வரணும். இன்னும் கிழவி கீழே வரல. ஐயோ கிளவி வரும்டா. இருடா அந்த கிழவி வரட்டும்டா. இந்த சொட்டையில் கிழவி நம்ம ஃப்ரெண்டாக எல்லாம் சொல்லு. ஃப்ரெண்டாக இல்லையா? உட்காந்து இருந்திருக்கேன். கண்ணுக்கே தெரியலையா? சரி வா வா. ஐயோ ஏதோ தடுக்கி விட்டுருச்சு. இன்னதே அடி வாங்கிப்பேன். கிழவி நீ ப்ரோ பிளேயர் இல்லையா? கிழவி என்ன கிழவி இவ்வளோ நேரம் உட்காந்து இருக்கிறீங்க? நீ வரலன்னா இந்த இன்ஜின் பாட்டை எடுத்து மூக்கிலே சுடிக்கணும். அவ்வளோதான் வெற்றி ஃபயர்ல இருக்கான். வராத வெற்றி போட்டு அடிச்சு அவ்வளோதான். பொறுக்கி தானே கிராண்ட்பாவோட பொறுக்கி தானே. அதான் சரியான நாயிடா கிளவி இருக்கால. இந்த கிளவி வந்து டேஞ்சரஸான ஆள்லாம் இல்லை. சரியான டம்மி பிசு. லாக் ஆகுறோம். வேமா போ. இந்த கிளவி இருக்காளே இந்த கிளவியை ஓட விடுறதே ஒரு சுகம். அது வந்து எங்கேயுமே கிடைக்காது. கிளவி இல்லையா? கிளவி நீ இவ்வளோ ஸ்லோவாலாம் வந்தா உசைன் போல்ட்டையே டஃப்பாக கொடுக்குற மாதிரி ஓடுவியா? அதுக்கு நான் ஹார்ட் மூடெல்லாம் வைக்கக்கூடாது. வச்சா நான் அடி வாங்கிடுவேனே. அதனால நான் வைக்க மாட்டேன். ஒரு வாயை பாரு திறந்துக்கிட்டே வரா. அவ சும்மா வாக்கிங் போயிட்டு இருக்கா. அவளை பிடிக்கல. வாக்கிங் தான் போயிட்டு இருக்கா. வெப்பன் எடுத்து சொதர விடுவோமா? சொதர விடுவோம்.
பண்ணுங்க. சர்ப்ரைஸா? ஏய் சப்ஸ்கிரைப். ஏய் கிளவி இங்கிட்டு வந்துட்டா. ஓம்மா பாத்தியா? இந்த கிளவி கரெக்டா அந்த இடத்துல நிக்கிறான். நான் கொஞ்சம் முன்னாடி வந்தானே அடி வாங்கிடுவேன். அந்த கேடிக்கு கிளவி வரா. அதாவது கிளவி சொட்டையில டார்ச் அடிச்சோம்னா போல வீடே க்ளோ ஆகும். அடிச்சா போயிடுவாங்க வலிச்சு தெரியல. ஏய் கிளவி என்னடா நம்ம பிடிக்க சொன்னா எங்கிட்ட வர மாட்டேங்கிறா. வா 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 அப்படியே ரிங்கா ரோசஸ் சொல்லலாம். ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லு பொடி சொட்டை. பொடி முட்டை முட்டை ஏய் வா 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 வருவியா மாட்டியா? பொடி மண்டல் ஃப்ராடு ஒண்ணா நம்பர் ஃப்ராடு. ஏய் ஜிம் போடு. பாவண்டா கிளவி சின்ன பிள்ளை தான். ஏய் இவள பாவம்லாம் சொல்லக்கூடாதுடா. ஆமா. பயங்கரமான ஆளு. ஆமா. என்ன தெரியுமா? நம்மள 5 நாள் உள்ள வச்சுக்கிட்டு என்ன தெரியுமா பண்ணுவா? 5வது நாள் நம்மள வந்து சாவச்சிருவா. ஆமா இவன் அந்த கேடுக்க அடிச்சு மூஞ்சி மோர உடைச்சிரும். எங்கடா இருக்கா? அந்த பைத்தியக்கார ஏய் கிளவி வாடி வாடி மென்டலே வாடி. கிளவி உன் முன்னாடி தான் நிக்கிற கண்ணு தெரியலையா? வா 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 கிட்டத்தட்ட 6 நிமிஷம் வரை வீடியோ போயிடுச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் சர்வே பண்ணிட்டு நான் கிளம்பிடுறேன் கிளவி. பாய் பாய். ஏய் இரு இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ளே இது பாய் பாய். அதாவது இந்த கிளவி நல்ல கிட்ட வரும். கிட்ட வந்துட்டா. கிளவி கிட்ட நான் ஒரு ரவுண்டு கூட அடி வாங்க கூடாதுன்னு இருக்கேன். நாளைக்கு வந்து நம்ம எஸ்கேப் பண்றோம் இந்த கிராணில. ஆமா ஆனா இந்த நாயை இன்னும் காணோம். ஆமா எங்கடா இருக்கா? கிளவி கண்ணு விட்டு கிடச்சுன்னு வச்சுக்கோ ஒன்ட்ட பிடிச்சிடும். ஐயோ நான் இங்கிட்டு வரோன்னு பார்த்தா கிளவி இங்கிட்டு இருக்கா. பயம் ஏன்டா பயப்படுற? அது ஒரு டம்மி பிசுறா. அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கா. வா வா நம்ம திரும்ப ரிங்கா ரோசஸ் சொல்லலாம். ரிங்கா ரோசஸ். இங்க பாரு அவ சுத்துறா பாரு சுத்துறா. அதான் பைத்தியக்காரி தான். அது கேடுங்க வா வா வா. ஒர்க்கி நாய் சட்டை கிளவி. அதாவது இந்த சொட்டையில வந்து நீங்க ஆஃப் பாயில் பண்ணலாம் அப்டேட் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம். ஆனா இந்த கிளவிய தொடணும்னா அது வெப்பம் தான். கிளவி வர கிளவி 8 நிமிஷத்துக்கு மேலேயே வச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் கிளம்பிடுறேன். எவ்வளோ நேரம் கீழே ரவுண்ட் அடிக்கிறது? மேலேயும் போயிட்டு வரணுங்களாம். கிளவி வந்து கிளவி வரலையா? என்னதுடா அது? கிளவி கீழே போனா அடிப்பாடா போகாதடா. கீழே போனால் அடிப்பாளா? ஆ நம்ம கீழே போல இந்த ஃபோட்டோ மட்டும் தட்டி விட்டு வந்துடலாம். இந்த கிளவியோட ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோவில் வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுவாளோ. கிளவி ஏன் உன் ஃபோட்டோ வந்துருச்சு? ஏய் உன் மகராசியான வா 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 கதை சொல்றா. இரு வரட்டும். அந்த டம்மி பீஸுங்கெல்லாம் நம்ம பயந்துட்டே போகக்கூடாதுடா. ஏய் நாய் நாய் கிளவி. ஏய் ஏய் உசாரா டிராப் போடுறாடே. ஐயோ வருவாடா வந்துருவாடா. வரட்டும். இங்க வருவாள மாட்டலா? இந்த பொம்மையை தட்டி விட்டுருக்கேன். அது கூட வரலன்னா காது கேட்காத கிளவின்னு தான் சொல்லுவான். வா வா வா. அதாவது இந்த கிளவி இருக்கால கிளவி என்ன ஒரு 30 செகண்ட் நான் கீழே போனேன்னா இந்த கேம் பிளே முடிஞ்சிடும். இந்த கேம் முடிய போதே இன்னும் ஒரு 20 செகண்ட். நீ கீழே வந்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். ஆமாம் கிளவி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உன் முகத்தை காட்டணும்ல. இப்போ வந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அடி வாங்க போகிறேன். நிஜமானே அடி வாங்க போகிறேன். அடி வாங்கிட்டு அவன் மூஞ்சியை க்ளோஸ்அப்பில் காட்ட போகிறேன். வா 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 மூஞ்சி பார்த்துக்குங்க. ஆனால் அடிச்சு புட்டா. ஐயோ சரி இதோட நல்ல வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சர்ப்ரைஸ் பண்ணு. டேய் சர்ப்ரைஸ் இல்லடா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாளைக்கு நாளைக்கு நடக்க வேண்டிய எஸ்கேப்புக்கு வந்துருங்க.